مسلمون خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையோன் இணை துணையற்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பேரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலாரின் வாழ்க்கை வழிகாட்டல்களை உண்மைக்கு உண்மையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா தோழர்கள், அவர்களை அடுத்து வந்த தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் எம் எல்லோரும் மீதும் உண்டாக வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய கட்டளையாகிய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய மாளிகையில் வந்தமர்ந்திருக்கக்கூடிய பேரன்புக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, உறவுகளே, ஈருலக வாழ்வின் வெற்றிக்காக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏவிய விடயங்களை முடியுமான வரை நாம் எமது வாழ்வில் எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும் விளக்கிய அம்சங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து வாழ வேண்டும் என்றும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்தவனாக இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய இந்த குத்துபாவிலே பெற்றோர் நலன் பேணுவோம் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இது ஓர் உணர்வுபூர்வமான, நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ்வின் நியதிப்படி காரண கர்த்தாக்களான இரண்டு ஜீவன்கள் பற்றி நாங்கள் பேசுகின்ற தலைப்பு. அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நாம் நன்றி செலுத்த வேண்டிய, நன்மை செய்ய வேண்டிய ஒரு உறவு இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அது பெற்றோர்தான் என்று அல் குர்ஆன் பல இடங்களில் ஆழமாக பேசுகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا, நீங்கள் அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் என்றும் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றார். இன்னும் ஏராளமான வசனங்கள் தௌஹீதுக்கு அடுத்த நிலையில் பெற்றோருக்கு நன்மை செய்வது, பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது கடமையாக அல் குர்ஆன் பிரகடனப்படுத்துகிறது. வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில்வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், அவனுக்கு யாதொன்றையும் இணை வைக்காதீர்கள், பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கும் நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள். இப்படி ஏராளமான இடங்களில் அல்லாஹு தஆலா தன்னோடு சேர்த்து தௌஹீதுக்கு அடுத்ததாக பெற்றோருக்கு நன்மை செய்தல், பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்ற மிக பெரும் கடமையை உணர்த்துகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெரியோர்களே, பெற்றோருக்கு நல்லது செய்வது, பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பது
அது மிகப்பெரிய இபாதத், மிகப்பெரிய வணக்கமாக இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் முன் சென்ற சமூகங்களின் வரலாறுகளை, சரித்திரங்களை எங்களோடு பேசுவார்கள், சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த சம்பவங்களினூடாக நாங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய நோக்கம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், ஃபகுஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன். முன் சென்ற சமூகங்களின் சரித்திரங்களை, வரலாறுகளை சொல்லுங்கள், அது அவர்களுக்கு சிந்தனை தெளிவை பெற்றுக் கொடுக்கும். லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். முன் சென்ற சமூகங்களின் சரித்திரங்களை பேசுவதில் புத்தியுள்ளவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரித்திரங்களை சொல்வார்கள். முன் சென்ற சமூகத்தில் வாழ்ந்த 3 பேரை பற்றிய ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். அந்த 3 பேரும் காட்டு வழி பயணம் போகிறார்கள். அடர்ந்த காடு, இருண்ட நேரம், மழை பெய்கிறது. தங்களை மழையிலிருந்து காத்துக் கொள்வதற்காக இடம் தேடுகிறார்கள். வேறு எந்த இடமும் கிடைக்கவில்லை. ஒரு குகைக்குள் அந்த 3வரும் தஞ்சமடைகிறார்கள். திடீரென பெரும் பாறாங்கல் ஒன்று வந்து அவர்கள் எந்த வழியாக குகைக்குள் சென்றார்களோ அந்த வழியை அடைத்து விடுகிறது. வெளியேறுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். தங்களால் முடியுமான அத்தனை முயற்சிகளையும் செய்கிறார்கள். அந்த கல்லை, அந்த பெரும் பாறாங்கல்லை அசைக்க முடியவில்லை. நாம் இனி வெளியே செல்ல முடியாது, மாட்டிக்கொண்டோம், மரணத்தை தவிர வேறு வழி இல்லை என்ற முடிவுக்கு வருகிறார்கள். அப்போது அந்த 3 பேரும் தங்களுக்குள் ஒரு ஆலோசனை செய்து கொள்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அல்லாஹுக்கு மிக பிடித்தமான நல்ல காரியங்களை சொல்லி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த கஷ்டத்திலிருந்து விடுவை தருவான் என்ற முடிவோடு ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த, தங்களுடைய வாழ்நாளில் செய்த மிக நல்ல காரியத்தை சொல்லி துஆ செய்கிறார்கள். அதில் ஒருவர் தான் செய்த ஒரு நல்ல காரியத்தை அல்லாஹ்விடம் சொல்லி துஆ செய்கிறார். அவர் சொல்கிறார், எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர் இருந்தார்கள், உம்மாவும் பாப்பாவும் இருந்தாங்க. அவர்களை நான் பராமரித்து வந்தேன். நான் வேலைக்காக வெளியே சென்று வீடு வந்ததும் கொண்டு வருகின்ற உணவை, பாலை என்னுடைய பெற்றோருக்கு முதலாக குடிக்க கொடுத்ததற்கு பிறகுதான் பிள்ளைகளுக்கும், மனைவிக்கும், மற்றவர்களுக்கும் கொடுப்பேன். ஒரு நாள் தினம் நான் வெளியே சென்று வீடு வருகின்ற பொழுது தாயும் தந்தையும் தூக்கத்தில் இருந்தார்கள். நான் வளமையை விட நேரம் தாழ்த்தி வந்தேன். உம்மாவும் வாப்பாவும் ஆழ்ந்த உறக்கம். அவர்களை எழுப்பாட்டி அந்த பாலை குடிக்க கொடுப்பதற்கு நான் விரும்பவில்லை. அவருடைய தூக்கத்தை கலைக்க நான் விரும்பவில்லை. அவர்களுக்கு குடிக்க கொடுக்காமல் பிள்ளைகளுக்கும், மனைவிக்கும், மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று என் மனம் விரும்பவில்லை. நான் கொண்டு வந்த அந்த பால் கோப்பையை கையில் ஏந்தியவாறு அவர்கள் விழித்தெழும் வரை அவருடைய காலடியில் நின்று கொண்டிருந்தேன். சுபவுடைய நேரம் வரும் வரை, அதிகாலை வரும் வரை அவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை. அதிகாலையில் அவர்கள் விழித்துக் கொண்டதும் நான் அந்த பாலை குடிக்க கொடுத்தேன். என்னுடைய பிள்ளைகள் பசியால் அழுது கொண்டிருந்தார்கள். என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்காமல் நான் பிள்ளைகளுக்கு கொடுப்பதில்லை என்ற முடிவோடு இருந்தேன். யா அல்லாஹ், இந்த நல்ல காரியத்தை நான் உனக்காக செய்தேன். என் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக செய்தேன். நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் எங்களுடைய இந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து
எங்களை பாதுகாத்து விடு என்று துஆ செய்கிறார். அந்த குகையின் வாசலை அடைத்திருந்த அந்த பெரும் பாறாங்கல் அசைகிறது, வழிவிடுகிறது. மற்ற இருவரும் தங்களுடைய வாழ்க்கை நடந்த மிக நல்ல காரியத்தை சொல்லி துஆ செய்கிறார்கள். அந்த கல் முழுமையாக அகன்று 3 பேரும் வெளியே வருகிறார்கள். இந்த சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிப்பினைக்காக சொல்கிறார்கள். பெற்றோருக்கும் உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் நாங்கள் செய்கின்ற நல்ல பணி, அவர்களை கவனிக்கின்ற விதம் வாழ்க்கையில் எங்களுக்கு வருகின்ற அத்தனை நெருக்கடிகளிலிருந்தும் பாதுகாக்கும் என்ற செய்தியை ஆழமாக சொல்கிறார்கள். இன்னும் ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், உவைஸ் என்பவர் யமன் தேசத்திலிருந்து மதீனாவுக்கு வருவார். அவர் வந்தால் அவரிடம் நீங்கள் உங்களுக்காக பிழை பொறுக்க அல்லாஹ்விடம் வேண்டுமாறு வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் துஆ செய்தால் அல்லாஹ் அவருடைய துஆவை அங்கீகரிப்பான் என்று சொல்லிவிட்டு காரணத்தை சொல்கிறார்கள். உவைஸ் இப்னு ஆமிர், உவைசுல் கர்னி என்றும் சொல்வார்கள். அந்த மனிதர் யமன் தேசத்தை சேர்ந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் வாழ்கின்ற அதே காலத்தில் வாழ்கிறார். நபிகளாரை நேரில் கண்டு வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நபிகளாரை நேரில் காண வாய்ப்பு கிடைக்கவில்லை. கண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாமல் ஒரு தடை இருக்கிறது. வயது போன தன்னுடைய தாயை அவர் பராமரித்து வருகிறார். அந்த தாயை அவர் விட்டு வருவதற்கு விரும்பவில்லை. பிறகு ஒரு காலத்தில் அவர் மதீனாவுக்கு வருவார். அவருக்கு இன்ன அடையாளம் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளத்தை சொல்கிறார்கள். அவருக்கு வெண்குஷ்டம் என்ற ஒரு நோய் ஏற்பட்டிருக்கும். அந்த நோய் முழுமையாக குணமடைந்து ஒரு நாணய குற்றியின் அளவு மாத்திரமே அதனுடைய அடையாளம் இருக்கும். அவரை நீங்கள் கண்டால் உமரே உங்களுக்காக பிரார்த்திக்குமாறு அவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் பிரார்த்தனை செய்தால், துஆ செய்தால், உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். அவர் தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்த காரணத்தினால் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய சஹாபி என்று எங்களுக்கு தெரியும். எனக்கு பின் நபி வரமாட்டார், வரக்கூடிய தகுதி முழுவதும் உமருக்கு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டி சொன்ன ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி. பத்ர், உஹத் போன்ற பெரும் யுத்த களங்களில் உயிரை பணயம் வைத்து போராடியவர். ஆனால் உவைஸ் இப்னு ஆமிர் என்ற அந்த மனிதர் எந்த ஒரு யுத்த காலத்திலும் கலந்து கொள்ளவில்லை. அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பாக்கியம் உமருக்கு கிடைக்கவில்லை என்றால், உவைஸ் என்ற அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா இந்த மகிமை ஏன் கொடுத்தான்? தன்னுடைய தாயை வயது போன பருவத்தில் பக்குவமாக பராமரித்து வந்திருக்கிறார். அதற்காக அல்லாஹு தஆலா அவருக்கு இந்த மிகப்பெரிய வெகுமதியை கொடுத்திருக்கிறார். அவர் கேட்ட துஆவை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு ஏற்பட்டிருந்த தீர்க்க முடியாத அந்த நோயை அல்லாஹு தஆலா குணப்படுத்தியிருந்தார். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெரியோர்களே, பெற்றோர்களை நாங்கள் முறையாக பராமரித்து வந்தால், என்னுடைய தாயையும் தந்தையையும் நாங்கள் மிக கவனமாக கண்ணியமாக கவனித்து வந்தால் அல்லாஹு தஆலா எங்களுடைய நோய்களை குணப்படுத்துவான், கஷ்டங்களை போக்குவான், நெருக்கடிகளில் இருந்து எங்களை பாதுகாப்பான். எங்களுடைய துஆவை அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பான்.
ஜுரைஜ் என்ற மனிதரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பனு இஸ்ராயல் சமூகத்தை சேர்ந்தவர், மிக மிக நல்ல மனிதர். அந்த மனிதரை அந்த ஊர் மக்கள் ஆபித் என்ற அடைமொழியால் அழைப்பார்கள், வணக்கசாலி, அல்லாஹ்வை முழு நேரமும் வணங்கக்கூடியவர். அதனால் அவருக்கு ஆபித் என்று பெயர். இவர் தனியாக கூடாரம் அமைத்துக் கொண்டு அல்லாஹ்வை வணங்கி வருகின்றார். ஒரு நாள் தாயார் வந்து ஜுரைஜை அழைக்கிறார். ஜுரைஜ் தொழுது கொண்டிருக்கிறார். தொழுகை அப்போது கடமையாக இருக்கவில்லை, வணக்கமாக இருந்தது. ஜுரைஜ் யோசிக்கிறார், தொழுகை என்பது அல்லாஹ்வுடனான உரையாடல். அல்லாஹ்வுடைய உரையாடலை தொடர்வதா, தாயுடைய அழைப்புக்கு பதில் சொல்வதா? அவர் முடிவு செய்கிறார், தொழுவோம், அல்லாஹ்வோடு உரையாடுவோம். மீண்டும் ஒரு நாள் தாயார் வந்து ஜுரைஜை அழைக்கிறார். அப்போதும் ஜுரைஜ் தொழுது கொண்டுதான் இருக்கிறார். தாயுடைய அழைப்புக்கு பதில் சொல்லவில்லை. மூன்றாவது தடவையும் தாயார் வந்து ஜுரைஜை அழைக்கிறார். ஜுரைஜ் பதில் சொல்லவில்லை. தாய்க்கு கோபம் வந்து விட்டது. தாயார் சபித்து விடுகிறார்கள். ஜுரைஜ் நடத்தை கட்ட மோசமான பெண்ணுடைய முகத்தில் முழிக்காமல் உனக்கு மௌத்து வராது என்று தாயார் சபித்து விடுகிறார்கள். அந்த சாபம் பலிக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஊரில் இருந்த ஒரு நடத்தை கட்ட பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தைக்கு தந்தை யார் என்று கேட்ட பொழுது அவள் ஜுரைஜை மாட்டி விடுகிறாள். ஜுரைஜை அந்த ஊர் மக்கள் அடித்து அவருடைய கூடாரத்தை நொறுக்கி நடுவீதிக்கு கொண்டு வந்து அந்த பெண்ணுக்கு முன்னால் நிப்பாட்டப்படுகிறார்கள். தாய் செய்த சாபம் ஜுரைஜுக்கு பலிக்கிறது. அந்த நடத்தை கட்ட பெண்ணுக்கு முன்னால் ஜுரைஜ் நிப்பாட்டப்படுகிறார். இதற்கு ஜுரைஜ் செய்தது ஒன்று குற்றம் அல்ல, அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தார். தாயுடைய அழைப்புக்கு பதில் சொல்லவில்லை. இந்த செய்தியை சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜுரைஜ் மார்க்கத்தில் விளக்கம் உள்ளவராக இருந்திருந்தால் தொழுகையை விட்டு தாயுடைய அழைப்புக்கு பதில் சொல்லி இருப்பார் என்று சொல்கிறார்கள். பருளான தொழுகைக்கு அப்பால் நாங்கள் செய்கின்ற எந்த வணக்கத்திற்கும் முன்னால் தாயை தந்தையை கவனிக்க வேண்டும் என்று இஸ்லாம் மிக ஆழமாக வலியுறுத்துவதை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தில் வருகின்ற ஜுரைஜுடைய தாய் மிக பெரும் சாலிகான பெண் அல்ல, மிக நல்ல பெண்ணாக இருந்திருந்தால் ஜுரைஜுக்கு இப்படி ஒரு சாபத்தை இட்டிருக்க மாட்டார். தாய் தந்தையை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாயும் தந்தையும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தாயாகவும் தந்தையாகவும் இருப்பது ஒன்றே, அவர்களை நாங்கள் கவனிப்பதற்கு மிக பெரும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த உலகத்தில் அதிகம் நட்பு கொள்வதற்கு, நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு மிக தகுதியான ஆள் யார்? உன்னுடைய தாய். சும்மமன், பிறகு யார்? உம்முக், உன்னுடைய தாய் தான். மூன்றாவது முறையும் கேட்கிறார், உன்னுடைய தாய். நான்காவது முறை கேட்கிறார், உன்னுடைய தந்தை என்கிறார்கள். இந்த உலகத்தில் நாங்கள் அதிகம் நட்பு பாராட்டுவதற்கு, அதிகம் நன்மை செய்வதற்கு, அதிகம் கவனிப்பதற்கு பொருத்தமானவர்கள், தகுதியானவர்கள் தாயும் தந்தையும். அதற்கு பிறகுதான் மற்ற உறவுகள். ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார், அமல்களில் மிகச் சிறந்தது, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது எது? உரிய நேரத்தில் தொழுவது. அடுத்தது எது? பெற்றோருக்கு நன்மை செய்வது. அடுத்தது எது? அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வது. ஜிஹாத் எவ்வளவு பெரிய வணக்கம் என்று எங்களுக்கு தெரியும். அந்த ஜிஹாதையும் தாண்டிய மிக உன்னதமான வணக்கமாக பெற்றோருக்கு உபகாரம் செய்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இன்னும் ஒரு நபித்தோழர் தொலைவில் இருந்து ஜிஹாத் செய்ய வேண்டும் என்பதற்காக வருகிறார்.
நான் ஜிஹாத் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரே அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உடைய தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கிறார்களா? ஆம், உயிரோடு இருக்கிறார்கள். ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், உடைய தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய், அவர்களோடு நல்ல முறை நடந்து கொள், அவர்களுக்கு பணிவிடை செய், அதுதான் உன்னுடைய ஜிஹாத் என்று அந்த நபித்தோழரை திரும்ப அனுப்பி விடுகிறார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறுகிறார்கள். ஆமீன் 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 என்று 3 முறை சொன்னார்கள். ஒவ்வொரு படியிலும் கால் வைக்கின்ற பொழுதும் ஆமீன் 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 என்று சொல்கிறார்கள். குதுபாவை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி வந்த பொழுது சஹாபாக்கள் விளக்கம் கேட்கிறார்கள். வளமைக்கு மாறாக ஆமீன் 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 என்று 3 முறை சொன்னீர்களே, என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து துஆ செய்தார். 3 பிரார்த்தனைகள் செய்தார்கள். அதில் ஒரு பிரார்த்தனை, யார் ஒருவர் வயது போன பருவத்தில் தன்னுடைய பெற்றோரை அடைந்து அந்த பெற்றோரின் மூலமாக சுவனம் செல்லக்கூடிய வாய்ப்பை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்றார்கள். அதற்கு நான் ஆமீன் சொன்னேன். வயது போன பருவத்தில் எங்களுக்கு பெற்றோர் இருந்து அந்த பெற்றோரை முறையாக கவனித்து பணிவிடை செய்து சுவனம் செல்லக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பெறவில்லை என்றால் அது எங்களுக்கு சாபமாக வருகிறது. அந்த சாபத்தை இட்டவர் மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு ஆமீன் சொன்னவர் ரசூல்மார்களின் தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு தூரம் கனதியான மிக பெருமதியான ஒரு வணக்கம்தான் பெற்றோரை கவனிப்பது. நாங்கள் உலகத்தில் நிறைய வணக்கங்களில் ஈடுபடலாம். பகல் பொழுதுகளில் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இரா வணக்கங்களில் ஈடுபடலாம். தான தர்மங்களில் ஈடுபடலாம். வருடந்தோறும் ஹஜ்ஜி செய்யலாம், உம்ரா செய்யலாம். ஆனால் பெற்றோர் விஷயத்தில் நாங்கள் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக எந்த ஒரு வணக்கமும் எடுபடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்கள் முறையிடுகிறார்கள். ஒரு பெண்மணி இருக்கிறாள். அந்த பெண்மணி பகல் முழுக்க நோன்பு நோக்கிறாள். இரவு நேரங்களில் நின்று வணங்குகிறாள். நல்ல தான தர்மங்களில் ஈடுபடுகிறாள். ஆனால் அந்த பெண்மணி செய்யக்கூடிய ஒரு தப்பு, தன்னுடைய அண்டை வீட்டு பெண்மணிகளோடு அண்டை வீட்டுக்காரர்களோடு மோசமாக நடந்து கொள்கிறாள். இந்த பெண்மணியுடைய நிலை என்ன என்று கேட்ட பொழுது வஹிய பின்னார், அவள் நரகவாதி என்றார்கள். அண்டை வீட்டு பெண்களோடு முறைகட்டு நடந்தாலே அவள் நரகவாதி என்றால், நாங்கள் கண்ணாக பாதுகாக்க வேண்டிய பெற்றோரை முறையாக நடத்தவில்லை என்றால் நாங்கள் என்னதான் தொழுது நோன்பு நோற்றாலும் எதுவும் செல்லாக்காசாக மாறிவிடும் என்பதனை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெரியோர்களே, பெற்றோர்களை முறையாக பராமரித்து நாளை மறுமையில் சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லோருக்கும் அருள்பாலிப்பானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெரியோர்களே, பெற்றோரை பேணி வாழ வேண்டும் என்பதும் அவர்களுக்கு நல்ல பணிகளில் ஈடுபட வேண்டும் என்பதும் அது இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய கடமை என்றும் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் அதனை அடிக்கடி பயான்களிலே கேட்டு தெளிவுபட்டிருக்கிறோம். ஆனாலும் அவ்வப்போது நாங்கள் அந்த கடமையை மிகச் சரியாக நிறைவேற்ற தவறிவிடுகின்றோம். அதற்கு நாம் பெற்றோர், அதிலும் குறிப்பாக வயது போன பெற்றோருடைய மனோநிலையை புரிந்து கொள்ள தவறிவிடுகின்றோம். குழந்தைகள் சிறுவர்களுடைய விஷயத்தில் நாங்கள் தெளிவோடு இருக்கிறோம்.
அவருடைய மனோநிலை எங்களுக்கு தெரியும், குழந்தையுடைய உளவியல் தெரியும். அதனால் அவர்கள் என்னதான் எச்சரித்தாலும் என்னதான் அசிங்கப்படுத்தினாலும் நாங்கள் அதனை அன்பொழுக அரவணைத்துக் கொள்கிறோம். ஆனால் பெற்றோர் விஷயத்தில் இவ்வாறான நச்சரிப்புகள் அல்லது எங்களுக்கு மனதை புண்படுத்தக்கூடிய ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் தூக்கி எறிந்து விடுகிறோம். கட்டாயம் வயது போன பெற்றோர், வயது முதிர்ந்தோருடைய உளவியலை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் அதை மிக தெளிவாக பேசுகிறது. நான் ஆரம்பத்தில் ஓதிய அல் குர்ஆனிய வசனம் சொல்கிறது, வலா தகுல் லஹுமா உஃப் வலா தன்ஹருஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. உங்களுடைய வயது முதிர்ந்த பெற்றோரை பார்த்து உஃப் என்ற ஒரு சாதாரண வார்த்தையை கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். வலா தன்ஹருஹுமா, நீங்கள் அவர்களை விரட்டி விட வேண்டாம். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களோடு மிக கண்ணியமாக பேசுங்கள் என்று அல்லாஹ் அந்த அல் குர்ஆன் வசனத்தில் குறிப்பிடுகிறான். இந்த வசனம் எதை சொல்கிறது என்றால், வயது போன பெற்றோர் எங்களோடு இருந்தால் அவர்களை நாங்கள் சி என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு நடந்து கொள்வார்கள். நாங்கள் அவர்களை விரட்ட வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் நடப்பார்கள். வயது போக போக அவருடைய நிலைமை மாறும், குழந்தைகளாக மாறுவார்கள். இந்த சுழற்சி முறையை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்கின்ற பொழுது, அல்லாஹுல்லதி ஹலககும் மின் லாஃப், அல்லாஹ் தஆலா உங்களை ஆரம்பத்தில் பலகீனமாக படைத்தார். நாங்கள் குழந்தைகளாக இருந்த பொழுது பலகீனம், நாங்கள் பிறரை சார்ந்திருக்க வேண்டும், எங்களுக்கு யோசிக்கக்கூடிய திறன் இருக்காது, உடல் வலிமை இருக்காது, பலகீனமான பருவம். சும்ம ஜஅல மின் பாதி ضعஃபின் குவ்வா, அந்த பலகீனத்துக்கு பிறகு உங்களுக்கு பலமான ஒரு பருவம் வரும், உங்களுடைய வாலிப பருவம். அதற்கு பிறகு சும்ம ஜஅல மின் பாதி குவ்வத்தின் ضعஃபா, அந்த பலமான பருவத்திற்கு பிறகு மீண்டும் பலகீனமான பருவம், அதுதான் வயோதிப பருவம். வயோதிப பருவத்தை அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆன் வசனத்தில் இரண்டாவது குழந்தை பருவம் என்கிறார். குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது எத்தகைய நிலையில் நாங்கள் இருந்தோமோ அதே நிலைக்கு வயது போக போக வரும். பேசியதை திரும்ப பேசுவார்கள், சந்தர்ப்ப சூழ்நிலை தெரியாமல் பேசுவார்கள், இடம்பொருள் தெரியாமல் பேசிக்கொண்டே இருப்பார்கள், இருந்த இடத்தில் அசிங்கப்படுத்திக் கொள்வார்கள். இதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். குழந்தைகளாக இருந்தவர்களை முதலாவது குழந்தை பருவமாகவும், வயோதிபம் அடைகின்றவர்களை இரண்டாவது குழந்தை பருவமாகவும் அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆன் வசனத்தில் குறிப்பிடுவதன் மூலமாக நாங்கள் வயது போன பெற்றோர்களை, பொதுவாக வயது போனவர்களை அவர்களை குழந்தைகளாக பார்த்து பராமரிக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த அல் குர்ஆன் வசனம் குறிப்பிடுகிறது. وَمَنْ نُعَمِّرْهُ نُنَكِّسْهُ فِي الْخَلْقِ, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் மற்றொரு வசனத்தில் சொல்கின்றான், நாங்கள் யாருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கின்றோமோ அவருடைய நிலைமையை தலைகீழாக மாற்றுவோம். நீண்ட ஆயுளோடு வாழ்கின்றவர்கள் வயது போக போக அவருடைய தலைகீழாக மாறும், குழந்தைகளாக மாறுவார்கள், அடம்பிடிப்பார்கள், நிலைமை தெரியாம பேசிக்கொண்டே இருப்பார்கள், பேசியதை பேசுவார்கள், எரிச்சல் வரும். குழந்தைகள் பேசுகின்ற பொழுது, குழந்தைகள் அடம்பிடிக்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்கின்ற நாங்கள், வயது போன பெற்றோர், வயது போனவர்கள் இப்படி நடந்து கொண்டால் நாங்கள் எரிச்சல் அடைகிறோம். ஆனால் அதனுடைய முதுமை பருவத்தின் ஒரு நோய்க்கான அறிகுறி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் வயது போன பருவத்திலும் எங்கள் பெற்றோர்களை நாங்கள் மிகச்சரியாக பராமரிக்க முடியும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையை பதிவு செய்கிறார். قال رب إني وهن العظم مني واشتعل الرأس شيبا, இறைவா என்னுடைய எலும்புகள் பலகீனம் அடைந்து விட்டன, என்னுடைய தலை நரைத்து விட்டது. தன்னுடைய இயலாமையை, வலிமை குன்றிய அந்த பருவத்தை ஒப்புவிக்கிறார்கள்.
எலும்புகள் பலவீனமடைந்து நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைந்து வலியோடு வாழுகிறார்கள். தலை நரைத்து விட்டது என்ற இந்த மன ஏக்கத்தோடு வாழ்கிறார்கள். இதுதான் வயது போக போக முதியவருடைய உளநிலையாகும். இதை அவர்கள் அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பார்கள். அது அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துகின்றது. அதனால் அவர்கள் ஏதாவது ஒன்றை கதைத்துக் கொண்டே இருப்பார்கள். அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய பக்குவம் பிள்ளைகளுக்கு கட்டாயம் வேண்டும். அந்த பக்குவம் இல்லை என்றால், வயது போக போக இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என்ற அறிவு எங்களிடம் இல்லை என்றால், நாம் ஒருபோதும் அந்த பெற்றோரை வயது போன பருவத்தில் மிகச்சரியாக பராமரிக்க மாட்டோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா நான் மேலே ஓதிய வசனத்தில் சொல்கின்றான், உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் பணிவு என்னும் இறக்கையை தாழ்த்துங்கள். ஜனாஹ் என்ற வார்த்தை பறவையின் இறக்கையை குறிக்கும். அந்த பறவை தன் குஞ்சுகளை இறக்கையால் மூடி எவ்வளவு பக்குவமாக பாதுகாக்குமோ அதுபோல நீங்கள் உங்கள் வயது போன பெற்றோரை பக்குவமாக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறான். தொடர்ந்து சொல்கிறான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நீங்கள் உங்கள் பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா, என்னை சிறுபராயத்தில் எப்படி என்னுடைய பெற்றோர் பராமரித்தார்களோ அதுபோல அவர்களை நீயும் பராமரிப்பாயாக. சிறுபராயத்தில் எங்களை எங்களுடைய பெற்றோர்கள் பராமரித்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா நினைவூட்டி, அந்த நினைவோடு வாழ வேண்டும், அதோடு நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்கிறார். காலம் முழுக்க எங்களை அவர்கள் பராமரிக்க வேண்டும் என்பது கிடையாது. சிறுபராயத்தில் பராமரித்ததொன்றே போதுமானது. நாம் எமது பெற்றோரோடு மிக அழகாக மிக கண்ணியமாக நடந்து கொள்வதற்கு அது எங்களுக்கு மிகப்பெரிய கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெரியோர்களே, ஒரு இஸ்லாமிய அறிஞர், ஒரு இமாம் தன்னுடைய தாய் மரணித்ததற்காக அழுது கொண்டே இருக்கிறார். நீண்ட காலமாக அதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார். அப்போது அவருடைய மாணவர்கள் கேட்கிறார்கள், உடைய தாய் மௌத்தானதற்காக நீண்ட காலமாக அழுது கொண்டிருக்கிறீர்கள், ஏன் அதை மறக்க உங்களால் முடியவில்லையா என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொல்கிறார்கள், நான் என்னுடைய தாய் மரணித்ததற்காக அழவில்லை. என்னுடைய வீட்டுக்குள் 2 சுவன வாசல்கள் திறந்திருந்தன. அந்த 2 வாசல்களில் ஒரு வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. அதை நினைத்துத்தான் அழுகிறேன் என்கிறார்கள். என்னுடைய வீட்டுக்குள் வயது போன எங்களுடைய பெற்றோர்கள் இருந்தால் அது சுவனத்தின் வாசல் இருக்கிறது என்பது பொருள். தந்தை சுவனத்தின் நடுவாசல் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தாயின் காலடியில் நாம் சுவனத்தை தேட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. பெற்றோருக்கு உபகாரம் செய்வதன் மூலம் நாங்கள் சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அவன் நாசமாகட்டும் நாசமாகட்டும், அவன் ஒளிவளைந்து போகட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் 3 முறை சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹுவின் தூதரே, எவன் நாசமாகட்டும்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவன் ஒருவன் வயது போன பருவத்தில் தன்னுடைய பெற்றோரை அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அதன் மூலம் சுவர்க்கம் பெறக்கூடிய வாய்ப்பு, சுவனம் நுழையக்கூடிய வாய்ப்பை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்கிறார்கள். பெற்றோர் என்பவர்கள் உடைய சுவனத்தின் வாசல்கள். அவர்கள் உயிரோடு இருந்தால் நாங்கள் பாக்கியசாலிகள். அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக நாம் அந்த சுவனத்தை அடைந்து கொள்ள முடியும். அந்த சுவனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய முறையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டால் நாங்கள் அல்லாஹுடைய தூதருடைய சாபத்திற்கு ஆளானவர்கள். நாங்கள் உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். நாங்கள் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது நாங்கள் தூங்க வேண்டும் என்பதற்காக பல இரவுகள் தூங்காமல் விழித்திருந்தவர்கள். எங்களுடைய பெற்றோர்கள் பெரும்பாலும் ஏழைகளாகவும்
நடுத்தர குடும்பத்தவர்களாக இருந்திருப்பார்கள். பெரிய வசதி ஒன்றும் இருந்திருக்காது. நாங்கள் வயிறார சாப்பிட வேண்டும் என்பதற்காக பல நாட்கள் வயிறு நிறைய சாப்பிடாமல் இருந்திருப்பார்கள். அவர்களை நினைத்து நாங்கள் அதிகம் துஆ செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. உயிரோடு இருந்தால் நாம் அவர்களுக்கு முறையாக பணிவிடை செய்து சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நாம் எங்களை விட்டு பிரிந்திருந்தால் அவர்களை நாம் மனக்கண்முன் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பெற்றோருக்காக நாங்கள் அதிகம் துஆ செய்ய வேண்டும். அவர்களை சுவனத்திற்கு இழுத்துச் செல்லக்கூடிய இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் எல்லா காரியங்களும் முடிந்துவிடும், 3 காரியம் தொடரும். அதுல ஒன்று, அந்த மரணித்தவருக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தை. நாங்கள் துஆ செய்தால் எங்களுடைய பெற்றோரை அது பாதுகாக்கும். சுவனத்தில் ஒருவனுடைய அந்தஸ்து கூடிக்கொண்டே போகும். அவன் கேட்பான், இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைவதற்கு நான் ஒன்றும் செய்யவில்லையே என்று கேட்ட பொழுது அவனுக்கு சொல்லப்படும், நீ ஒன்றும் செய்யல, உனக்காக உன்னுடைய பிள்ளை இஸ்திக்ஃபார் செய்கிறது, அதன் மூலமாக உன்னுடைய அந்தஸ்து கூடிக்கொண்டே போகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெரியோர்களே, மரணித்த பெற்றோர்களுக்காக நாங்கள் அதிகம் துஆ செய்ய வேண்டும். அவர்கள் பெயரில் சதக்கா ஜாரியாக்கள் செய்ய வேண்டும். அவருடைய இரத்த உறவுகளை நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். இதுதான் மரணித்த பெற்றோர்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமையாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரில்லர் ரப் ஃபீ ரில்லல் வாலிதைன். ரப்புடைய அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் என்பது பெற்றோருடைய திருப்பொருத்தத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபம் என்பது பெற்றோருடைய கோபத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்று நாளை மறுமையில் நாங்கள் மேலான சுவனத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் உங்கள் பெற்றோருடைய திருப்பொருத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு மேலான சுவனங்களை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் துஆ செய்ய வேண்டும். உங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமான வாழ்வும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். சுஜூதில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நடுநிசியில் எங்கள் பெற்றோருக்காக நாங்கள் அதிகம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பெற்றோர்கள் தான் உலகத்தில் முதன்மையான உறவு என்பதை மறந்துவிடாது. அவர்களுக்காக பணிவிடை செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் அஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.